நமஸ்காரம். முரு- பாடல் பிறந்த முரு- கதையில் இன்று 25வது மு- எபிசோடில் தங்களை வரவேற்கிறோம். சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண் இணை திருப்பாத போக்கு காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தை காக்கி ஐம்புலன்களார வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த மால் அமுதப் பெருங்கடலே உன்னை தந்தனை செந்தாமரை காடனயமேனி தனிச்சுடரே இரண்டுமில் தனியனேற்கே. இன்னைக்கு என்ன பாட்டு கொடுக்க போறேன்? நமஸ்காரம். அது என்ன கிளிஷே மாதிரி கார்த்தால ஒரு விருத்தம் எடுத்தாலே பூபாலத்தை தான் பாடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்காரு போட்டுருக்கு. அது எழுப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். என்னை எழுந்துடா டேய் அப்படின்னு எழுப்புற மாதிரி இருக்கு. இந்த முருகன் வந்து ஒரு நாளைக்கு இந்த இந்த ஃபோட்டோவில் பார்த்தேன்னா சில ஃபோட்டோலாம் பார்த்தோன்னா சாத்விகமாக இருக்கும். சில ஃபோட்டோவில் பார்த்தோன்னா இந்த குறும்பு கொப்பளிக்க ரொம்ப கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்டா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், உனக்கு என்னை பார்த்தா கிண்டலாக இருக்கா அப்படின்னு ஒரு முருகனை பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி கேட்டேன். கேப்பன் லாங் பேக். இதுவும் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டு தான். அந்த பாட்டே முருகனை பார்த்து என்னை பார்த்து கிண்டல் பண்றியா அப்படின்னு ஒரு கேட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு பாட்டு எழுதினேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஜனரஞ்சகமான ரீதி கவலையில் எழுதியிருக்கேன். அதை பாட போறேன். ஆ, ரீதி கவலை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பாட்டு தான் ரீதி கவலை. தெரியும் இல்லையா? ஒரு பாட்டு பாட்டு. சொல்லுங்களேன் ரீதி கவலையில். ரீதி கவலையில் ஒரு பாட்டு சொல்லுங்க. உங்களுக்கு பாட்டெல்லாம் தெரியாது. ಜನನಿ ನಿನ್ನು ವಿನಾ ದಿಕ್ಕೆವರಮ್ಮ ಜಗಮೂಲೋ ಕೊನ್ನದಾಯಕಿ ಜನನಿ தத்துவமறிய தரமா விநாயகர் தத்துவமறிய தரமா மூலாதார கணபதே. இந்த பாட்டுலாம் அப்படி பாடுறான்னா டக்குன்னு பாடுற அளவுக்கு பாபநாசன் எழுதி கொடுத்துருக்காரு. பாபநாசன் எழுதி கொடுத்த பாட்டு. இந்த பாட்டை யோசிக்காம ஒரு பிள்ளையார் பாட்டு பாடு அப்படின்னா தத்துவமறிய தரமான டக்குன்னு வந்துடும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ரீதிக உடையது. கோர்ஸ் இளையராஜா இப்போ நிறைய பெரிய பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. சின்ன கண்ணன் அழைக்கிறான்லாம் போட்டிருக்காரு இல்லையா, அதெல்லாம் ரீதிக உடைய தான். இதில் நான் எழுதின பாடல் இன்னைக்கு முயற்சி பண்ணுவோம். முருகா சரணம். ததர ர 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 ந ந பரிகாசமோ பரிகாசமோ மந்தகாசமோ பரிகாசமோ மந்தகாசமோ வடிவேலனே என்ன மாயமோ பரிகாசமோ மந்தஹாசமோ வடிவேலனே என்ன மாயமோ பரிஹாசமோ ஹரி மாதவல் மருகோனே ஏ ஏ ஹரி மாதவன் மருகோனே புவிநாயகா முருகோனே ஹரி மாதவன் மருகோனே புவிநாயகா முருகோனே பரிஹாசமோ மந்தஹாசமோ
வடிவேலனே என்ன மாயமோ பரிகாசமோ ஓ கடை கண்ணினால் ஒரு பார்வையும் அருள் வேலினால் சிறு சீண்டலும் கடை கண்ணினால் ஒரு பார்வையும் அருள் வேலினால் சிறு சீண்டலும் விடையாகுமே என் வினை தீருமே விடையாகுமே என் வினை தீருமே மருள் நீங்கியே மனம் தெளிவாகுமே பரிகாசமோ மருள் நீங்கியே மனம் தெளிவாகுமே பரிகாசமோ மந்தஹாசமோ தினம் பாலனு உனை பாடவே தருவாயினி தமிழ் தேனையே தினம் பாலனு உனை பாடவே தருவாயினி தமிழ் தேனையே மனம் மீதிலே மயில் வாகனா மனம் மீதிலே மயில் வாகனா நடமாடவே வருவாயினி பரிகாச மோ மந்தஹாசமோ வடிவேலனே என்ன மாயமோ பரிகாசமோ மந்தஹாசமோ ஓ அருமையா. இப்போ தெரியுது. 30 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ மேலே பாடியிருக்கேன் இந்த பாட்டை. ம். 2 இடத்துல ட்ரை பண்ணேன். பல்லவியில் மேலே போயிட்டேன். சரணத்துலலாம் எல்லா இடத்துலையுமே மேலே போயிட்டு தான் வரணும். மேலே போக மாட்டேங்கிறது லங்ஸ். அது ம். எல்லாத்தையும் இறக்கி பாட வேண்டி வருது. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டை அப்பயே ஒழுங்காக பாடிருக்கலாமோ. பட் இந்த பாடல் ஒன் ஆஃப் தி எனர்ஜியா பாடுறவாள போய் சேரட்டுமே. ஆமாம், நேரம். யாராவது பாடணும். இப்போ நான் இப்படி பாடுறதுக்கெல்லாம் திருப்பி நான் இதை ரெக்கார்டே பண்ணுறேன். நான் இதெல்லாம் பாடுறதுக்கு காரணம் நான் பாடகன் என்று அல்ல. நான் பாடகன் அல்ல, முறையாக கற்றவனும் அல்ல. சங்கீதத்துக்கு மேலே இருக்கிற ஆசையினால, பிரேமையினால, ஒரு 60 வருஷமா பாட்டு கேட்குறேன்ற ஹோதாவனால, எல்லா ராகமும் மனசுல இருக்கிறதுனால, இந்த ராகத்தோட லட்சணங்கள் கேட்டால் சில சமயம் சொல்ல வரும், சில சமயம் சொல்ல வராது. ஆனால் அந்த ராகத்தை விட்டு விலகி போனால் எனக்கு தெரியும், இந்த ராகத்தை விட்டு விலகி போகிறேன்னு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு விமர்சகன்ற பார்வையில் தான் பாட்டெல்லாம் கற்றுனேன். நான் சங்கீதம் கத்துண்டவன் அல்ல. யாராவது சங்கீதம் தெரிஞ்சவன் இந்த பாட்டை எடுத்து மெருகேற்றி பாடினா முருகனுக்கு போய் சேர்ற நல்ல மலர் அர்ப்பணமா இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். அவ்வளவுதான். இந்த பாட்டு ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ரிட்டன் சாங்ஸ்ன்றது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா இந்த பாட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிளில் முருகனோட சண்டை போடுற மாதிரி, செல்லமா சண்டை போடுற மாதிரி எழுதியிருப்பேன். தமிழும் நல்லா வந்திருக்கு. இந்த பாட்டு அழகா பாடுறவா அந்த மேலே போய் பாடுறதுக்கெல்லாம் அழகா பாடலாம். அந்த பாட்டை ரீத்திகாவிலே நிறைய சான்ஸ் கொடுக்கும் பாடுறது. உங்களோட சிஷ்யைகளோ யாரோ கேட்குறவா யாராவது எடுத்து ஆமா இந்த பாட்டு நல்லா பாடலாம் போல் இருக்கே அப்படின்னு எடுத்து பாடினா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ராம் ராம். ராம் ராம். ராம் ராம். ராம் ராம். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல. ரைட்.